இன்னைக்கு சென்னை தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்க கொட்டுக்காளி திரைப்படம், வாயை திரைப்படம், தங்கலான் திரைப்படம், ரிமாண்டி காலனி 2 திரைப்படங்களோட சென்னையில் எவ்வளோ தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொட்டுக்காளி திரைப்படம் டே 3 ஆன இன்னைக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 34 தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஷோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 84 ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 94 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. 10 ஷோஸ் மைனஸ் ஆகி 84 ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க டே 3க்காக. ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 29 ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. அதுவே 10 ஷோஸ் மைனஸ் ஆகி 19 ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஃபாஸ்ட் ஃபில்லிங்னா என்ன நண்பான்னு கேட்டிருந்தாரு. ஃபாஸ்ட் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒரு தேட்டரில் வந்து 400 சீட் இருக்குன்னா அதில் வந்து 350 சீட்டு வந்து டிக்கெட் புக்கிங் ஆகி மீதி மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 சீட்டு வந்து காலியாக இருக்கும். அதான் வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங். சோல்டு அவுட்னா எல்லா டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டு அவுட் ஆகிட்டு இருக்கும். அதான் ஒரு சீட்டு இல்லாத காலியாக இல்லாமல் எல்லாமே ஃபுல் ஆகிட்டு இருக்கும். அதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே. வாழை திரைப்படம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நாள் 51 தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று வந்து 42 தேட்டரில் படம் ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி 9 தேட்டர் இன்க்ரீஸ் ஆகி 51 தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஷோ கவுண்ட் வந்து நேற்று வந்து 193 ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 255 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. நேற்றை விட 64 ஷோஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 70 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து 50 ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகி 120 ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. நேற்று ஒரு ஷோஸ் கூட சோல்ட் அவுட் ஆகலை. ஆனால் இன்றைக்கி 4 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு. தங்கலான் திரைப்படம் 11வது நாள் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 40 தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று 45 தேட்டரில் படம் ஓடிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 7 தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகி 40 தேட்டரில் வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கு 11வது நாள். ஷோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 118 ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11வது நாள் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. நேற்று 129 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11 ஷோஸ் மைனஸ் ஆகி 118 ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 19 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 21 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. 2 ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 11வது நாள் 53 தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று வந்து 51 தேட்டரில் படம் ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி 2 தேட்டர் இன்க்ரீஸ் ஆகி 53 தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஷோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 226 ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க டே 11க்காக. அதே போல் தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 226 ஷோஸ் தான் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. கம்மியாகாது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 71 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 76 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு இதே போல் வீடியோஸ் போடலாமா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்தெந்த திரைப்படங்கள் நல்லா ஓடும், எந்த திரைப்படங்கள் ஃப்ளாப் ஆகுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.